ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய முருங்கைக்கீரை பொடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான 2 கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அப்படின்னா 1 கைப்பிடி அளவு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நான் நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா ஃபேனில் வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் உலர்த்தி வச்சுருக்கேன். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே வறுத்து எடுக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா கனமான ஒரு கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கருகாது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன். வெள்ளை உளுத்தம்பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், செவந்து வர்ற அளவுக்கு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், கருக விட்டுறாமல். பாருங்கள், நல்லா பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோல் எடுக்காமல் தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் அதையும் அதை கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்லா வறுப்படும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு கூடவே இதையும் சேர்த்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 10 வரமிளகாய், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுக்காக நான் 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ மிளகாயும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் அந்த பருப்பு கூடவே சேர்த்து வச்சிடலாம். இப்போ நம்ம கடைசியாக முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் உங்களுக்கு முருங்கைக்கீரையும் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொடிக்கு தேவையான அளவு உப்பை, அதுவும் கல் உப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை தான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் பாதி அளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. நீங்கள் கல் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நான் கல் உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போ கொஞ்ச நேரம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டையும் முருங்கைக்கீரையும் இதையும் சேர்த்து நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சீக்கிரமாக உங்களுக்கு வறுபட்டு போயிடும். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை அப்படின்னா 1 கைப்பிடி அளவு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பொடி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், கருவேப்பிலை முருங்கைக்கீரை ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு.
இப்போ இதையும் நம்ம பருப்பு கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடிக்கு தேவையான எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி. பாருங்கள், ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இதை வந்து சாதத்தோட குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ரொம்ப எதிர்ப்பு சக்தி உள்ளது இது. ஒரு சில பசங்க முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி பொடி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசை மட்டும் இல்லை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் இது 1 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. அதுக்கு மேலேயும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது ஒரு காற்று போகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் அடைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். இது நான் செஞ்சு காட்டின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பொடி எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.